ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அதை விட என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கூடலூரில், அதாவது பந்தலூரில் எங்கள் அண்ணன் வீட்டில் இருந்தப்போ வியாழக்கிழமை, அதாவது செவ்வாய் புதன் வியாழன், வியாழன் வெள்ளிக்கிழமை 4வது நாள் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல மிஸ்ட் இருந்தது பயங்கரமாக. ஏன்னா புதன்கிழமை நல்ல மழை, வியாழக்கிழமை கொஞ்சம் மழை இருந்துச்சு. நல்ல மிஸ்ட்டோடு நாங்கள் வந்துட்டு ஒரு 3 மணிக்கு கிளம்பிட்டோம். எங்கே போனோம் அப்படின்னா, நாங்கள் ஆல்ரெடி சரி எங்கேயாவது போய் சும்மா ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரலாம், சும்மா எஸ்டேட்டுக்குள்ளே போய் ஃபோட்டோ எடுக்கலாம் அன்றைக்கி அப்படின்னு தான் நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அப்புறம் தம்பி தான் சொன்னான், அண்ணன் பையன் சொன்னால், அத்தை ஜென்புல்னு சொல்லிட்டு ஒரு நாடுகாணியில் ஒரு இடம் இருக்குது, போகலாம், மலை மேலே ஏறி அந்த வியூ பாயிண்ட் பார்க்கணும், அப்புறம் வந்துட்டு ரோப்பிங்கெல்லாம் இருக்குது, நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னான். சரின்னு நாங்கள் அப்படி இப்படின்னு மீனெல்லாம் வாங்கி குழம்பு வச்சுட்டு, இறாலெல்லாம் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பும்போது மணி 3:30 ஆச்சு. அதுக்குள்ளே எங்கள் அண்ணன் கூப்பிட்டு நானும் வர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி நீங்கள் கிளம்பிட்டு எங்களுக்கு ஒரு 3:30க்கு நாடுகாணி வந்துட்டு கூப்பிடுன்னு சொன்னார். அதுக்குள்ளே எங்களுக்கு வீட்டிலேயே 3:30 ஆயிடுச்சு. அதனால் நாங்களும் கிளம்பிட்டு வீட்டிலேருந்து ஒரு 3:30 மணி ஆயிடுச்சு, 3:45 ஆயிடுச்சு. நாங்கள் கிளம்பி நாடுகாணி போனோம். நாடுகாணி போயிட்டு என்ன பண்ணோன்னா, ஜென்புல் அப்படிங்கிற இடத்துக்கு போனோம். அதாவது நாடுகாணிலேருந்து நிலம்பூர் போகிற வழியில் அந்த செக் போஸ்ட் தாண்டோன்னே, நிலம்பூரோட அதாவது நாடுகாணிலேருந்து உள்ளே போனோம். நிலம்பூர் ஃபஸ்ட்லேயே போனோன்னா லெஃப்ட் சைடு இருந்துச்சு. போனால் அங்கே டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு வந்துட்டு 60 ரூபா சொன்னாங்க. நாங்களும் டிக்கெட் பே பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டோம். ஒரு 7 வளைவு இங்கே நடந்து போனோம். ஆனால் எல்லோரும் காரில் வந்திருந்தாங்க. நாங்கள் இந்த ஹை ஃபாரஸ்ட்டில், அதாவது அவங்க சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் 4 மணிக்கு உள்ளே போகிறீங்க, 5:30க்கு கீழே இருக்கணும், கீழே இல்லைன்னா இது க்ளோஸ் ஆயிரும், நீங்கள் உள்ளே தான் இருக்கணும், ஏன்னா வந்து அதுக்கு மேலே யானை சிறுத்தை புலியெல்லாம் வர டைம் ஆயிரும், இப்போமே வர்றது தான், ஆனால் நீங்கள் பார்த்து போங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி நாங்களும் பார்த்துட்டு மேலே ஏறி போயிட்டு இருக்கிறோம். இந்தா வந்துடும் பார்த்தா எங்களுக்கு புதுசு, அவனுக்கும் புதுசு. இப்படி ஒரு இடம் இருக்குது, போகலாம், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்னு சொன்னான். ஆனால் அவனுக்குமே புதுசு, இது வரைக்கும் போனதில்லை. அவனும் சரி இந்த ஃபஸ்ட்டு வளைவு தான் அத்தை, அதுக்கு மேலே வெளிச்சம் இருக்குது, நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், அப்போ அங்கே தான் போகணும் போல இருக்குன்னு பார்த்தா, அதுக்கப்புறமும் எங்களுக்கு வந்து ஒரு 4-5 வளைவு பக்கமாக 7 வளைவு இருக்குது. 7 சின்ன வளைவு தான். ஆனால் சின்ன வளைவுலேயே நம்மளால் ஏற முடியாது, அவ்வளோ பெரிய ஏற்றம். அந்தளவுக்கு ஃபுல்லாக நீங்கள் சைடில் பாருங்களேன், ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான். ஆக்சுவலாக எப்போ வேணாலும் அனிமல்ஸ் வர்ற ஃபாரஸ்ட்டு தான் அது. ஆக்சுவலாக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா காரில் தான் போகிறாங்க. நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோன்னா, இது கேரளா கவர்மெண்ட்டுங்கிறனால நாங்கள் காரை வெளியில் நிப்பாட்டிட்டு, சரி இப்போ நடந்து போகலான்னு சொல்லிட்டு தான் அவன் கூப்பிட்டு வந்துட்டான். சரி நடந்தால் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமில்ல, நீங்கள் தானே நான் சொல்லிட்டே இருந்தேன், ஒரு காரை சுற்றி பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த பிள்ளைகிட்ட போயிட்டாங்க பாருங்க, திரும்பி நின்றுட்டு, அத்தை கேட்டேன், டே தம்பி உனக்கு தெரியுமா இந்த பக்கம் போகணுமா அந்த பக்கம் கேட்டேன். அத்தை நேராக தான் போகணும் அப்படின்னா நான் சொன்னேன், இல்லை இது என்னது மேலே போகுதுடா, மேலே வியூ பாயிண்ட்னா மேலே தானே இருக்கும், இதோட முடிஞ்சிச்சுன்னா நம்ம இது மேலே தானே போகணுன்னா, அவன் இல்லை அத்தை இது கீழே போகுது, இது எங்கே காட்டுக்குள்ளே போகுது, இது நம்ம மேலே தான் போகணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனான். கொஞ்சம் நான் கேட்ட கேள்விக்கு அவனும் குழம்பி இருந்தானா, நாங்கள் 3 பேரும் சேர்த்து இந்த பக்கமாக லெஃப்ட் சைடில் போய் காட்டுக்குள்ளே தான் போயிருப்போம். அது எங்கே போய் சேரணும் ஏன்னா அவனுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. அப்புறம் எங்களை தேடி தான் கண்டுபிடிக்கணும். அப்புறம் நாங்களாம் தப்பிச்சு ஓடி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ ஒரு காக்கா கூட கிடையாது. கீச்சுன்னு சத்தமும் குருவி சத்தமும் தான் கேட்டுச்சோ தவிர ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், யானையோட லத்தியெல்லாம் கடந்துச்சு. அப்போ கூட சொல்லியிருப்பாங்க, அதாவது நேற்று தான் வந்திருக்கும் போல இருக்குது. பொண்ணுகிட்ட சொன்னதுக்கு அவன் வந்து யானை லத்தி கிடக்குது பாருன்னு சொன்னதுக்கு அவன் சொல்லிட்டா, அதெல்லாம் கிடையாது, ஆளுங்களே இல்லை விழுந்துருக்கு அப்படின்னு சொன்னேன்னா, அப்போ என்கிட்ட கேட்டான், அத்தை இது என்னத்தை அப்படின்னா, யானை லத்தி தம்பி அப்படின்னா, பாரு அத்தையே சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவன் போய்ட்டு இருந்தானா. இந்த வீடியோலாம் உங்களுக்கு வாய்ஸ் பேசுனது உங்களுக்கு காதில் கேட்கும், ஏன்னா அந்தளவுக்கு தான் வச்சுருக்கேன். செமையாக இருந்துச்சு அந்த இடம். ஆக்சுவலாக அடுத்த தடவை நீங்கள் யாராவது கூடலூர் இது வரைக்கும் போயிட்டு, பந்தலூர் போயிட்டு நாடுகாணியில் இதை பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். ரோப்பிங் இருக்குது, அது இருக்குது, எல்லாமே நிறைய இருக்குது. நாங்கள் வந்து ஒரே இடத்துக்கு தான் வியூ பாயிண்ட் மட்டும் தான் போக முடிஞ்சிச்சு. ஏன்னா அங்கேயே 4:40 ஆயிடுச்சு. நாங்கள் மேலே ஏறி 4:40 ஆயிடுச்சு. 5:30க்கு கீழே இறங்கினாலும் மழை வந்ததுனால நாங்கள் கீழே இறங்கிட்டோம். இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா
அப்பா அதாவது நாங்கள் 3 பேரும் புலம்பிகிட்டே போனோம். ஒரு காக்கா கூட காணுமே, ஒரு ஆளுங்களை காணுமேன்னு பார்த்தா இந்த இடத்துல தாங்க ஒரு ஆளுங்க தெரிஞ்சாங்க. 2 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இது வந்து அவங்கள நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தேன். 2 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க இந்த சைடில். அப்போ தான் நாங்கள் கேட்டோம் வியூ பாயிண்ட் எங்கே போய் பார்க்கணுன்னு சொல்லி கேட்டப்போ அவங்க சொன்னாங்க இன்னும் மேலே போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆட சாமி, இதுவும் இல்லையா, இதுக்கும் மேலேயான ஆகிப்போச்சு. ஏன்னா மூச்சு வாங்குது நம்மளுக்கு. ரெகுலரான ட்ரெக்கிங் பண்ணுறவங்களா இருந்தால் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் இப்போ எங்கள் பொண்ணு என் தம்பியெல்லாம் நடந்ததே கிடையாது. அப்போ நான் சொன்னேன், தம்பி இது என்ன தம்பி, நான் எதுக்கு தெரியுமா பின்னாடி வரேன். இதில் ஒரு ஜோக் என்னென்னா, நானும் எங்கள் அண்ணன் பையனும் இவ்வளோ ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேன் என் பொண்ணை. என்னென்னா நான் ஏன் பின்னாடி வரேன்னு உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. நான் சேஃபாக வந்துட்டுருக்கேன் பின்னாடி. ஏதாவது வந்துச்சு, மிருகங்கள் ஏதாவது வந்துச்சுன்னா ஒட்டடிச்சு ஹேண்ட் பக்கத்துக்கிட்டு ஓடி போயிடுவேன்னு சொல்லிட்டேன். அந்த வாடியோ உங்களுக்கு கேட்கும், அந்தளவுக்கு இருந்தது. அப்படியே ஒவ்வொரு அடியும் வைக்கும்போது 2 பக்கம் நான் பார்த்துட்டு தான் வச்சேன். ஏன்னா திடீர்னு சிறுத்தைலாம் சொல்லவே முடியாது வர்றதுக்கு. ஆனால் அது வந்து அவங்க டூரிஸ்ட் பிளேஸாக தான் வச்சுருந்தாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் நாங்கள் போனப்போ யாருமே நடந்து வரலன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எல்லோரும் நடந்து வரும்போது வேறு மாதிரி இருக்கும், நம்ம மட்டும் நடந்து வந்துட்டு வந்தோம்னா எப்படி இருக்கும்னு தெரியாது. அதனால் நம்மளோட நேரம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு மலபார் அணில் வந்துட்டு அப்படி பெரிய அணில் ஓடிச்சு. யாராவது மலபார் அணில் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் மலபார் அணில். எனக்கு கரெக்டாக ஷூட் பண்ண முடியல, அது டக்குன்னு மறைஞ்சிருச்சு. அப்போ நான் சொன்னேன் எங்கள் பொண்ணுகிட்ட பாரு மலபார் அணிலெல்லாம் இருக்குது, அப்புறம் எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் போகலாம் வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க கூப்பிட்டு போயிட்டாங்க. என்னால் ஏறவே முடியலைங்க, எனக்கு முடியவே இல்லை ஆக்சுவலாக வந்து. ஆனால் ஒரு த்ரில்லிங்காக இருந்துச்சு, நம்ம இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே நம்ம தனியாக நடந்து போகிறோங்கிறது. ஆனால் மேலே தான் ஏற முடியல. இப்போ பாருங்கள், இது வந்து செகண்ட் பெண்டு, 3rd பெண்டு ஒன்று வரும், 4th பெண்டு ஒன்று வரும். 5th பெண்டில் தான் அது இருக்குதுன்னு நினைக்கிறேன் வியூ பாயிண்ட்டு. அதுக்கு ஆப்போசிட்டில் நாங்கள் கீழே இறங்கி போனோம்னா தான் அக்யூரியமும் மியூசியம். அதுக்கு கீழே கண்டிப்பாக 2-3 இடம், ஒரு மொத்தம் 10 இடமா என்ன இருந்துச்சு. அந்த போர்டில் நான் உங்களுக்கு இன்னொரு போர்டு வரும் பாருங்களேன், அந்த போர்டு வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதில் சூப்பராக நிறைய இடங்கள் இருந்தது. காலையிலே போயிருந்தோம்னா நம்ம நிதானமாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கலாம். இது இன்னொரு தடவை நான் போனேன்னா கீழெல்லாம் என்ன இருக்குதுன்னு பார்க்குறேன். ஆனால் நீங்கள் வந்து போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜென்பூல் போய் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு நம்ம போய் என்ன சொல்கிறது, அந்த ஒரு அட்வென்ச்சரை நம்ம வந்து கண்டிப்பாக அனுபவிக்கணும். இது வந்து ஃபுல் ஃபாரஸ்ட்டில் போகிற மாதிரியா போன ட்ரெக்கிங் தான், வேறு ஒன்றுமே இல்லை. எல்லாமே இருந்தது. என்ன நம்ம நைட்டு போல் பகலில் போகிறோம், பகலில் போனாலும் ஒரு காக்கா கூட எல்லாம் போகிறோம். இது வந்து 3rd பெண்டு. 3rd பெண்டில் நம்ம போயிட்டுருக்கோம். 3rd பெண்டு முடிச்சு 4th பெண்டு வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது. டக்குன்னு இதாயிருச்சு. சீக்கிரமாக நாங்கள் ஓடிட்டோம். அந்த ஓடி போய் இதாகிட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபாரஸ்ட் வெறும் காடு மரலாம். இது 4th பெண்டுக்கு அப்புறம் நாங்கள் மேலே போயிட்டுருக்குறோம். இது 4th பெண்டும் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் 5th பெண்டுக்கு மேலே போகும்போது தான் எங்களுக்கு வந்து அந்த பிளேஸே தெரிஞ்சு. இப்போ தான் எட்டி பார்த்துட்டு இப்போ கூட அவன் சொல்லுவான், அங்கே பாரு அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அங்கே போனதுக்கப்புறமும் திரும்பி ஒரு வளைச்சு மேலே போவோம். இப்போ நாங்கள் வந்து போர்டுக்கிட்ட தான் போயிட்டுருக்கோம். அப்புறம் சொல்லிகிட்டே போயிட்டுருந்தோம், இதெல்லாம் வந்துட்டு பெரிய அட்வென்ச்சர் நம்மளுக்கு. ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் தனியாக நாங்கள் போனது கிடையாது. நாங்கள் 3 பேர் மட்டும்தான் போயிட்டுருக்கோம், வேறு யாரும் இல்லை. எங்களுக்கு வந்து என்னென்னா சேஃபாக போகிறோமா இல்லையானே தெரியலை. ஏன்னா சேஃப் இல்லாமல் போகிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதனால் நான் என் பசங்க 2 பேரையும் முன்னாடி விட்டுட்டு நான் பின்னாடி போய்ட்டுருந்தேன். பாருங்கள் அங்கே தூரமாக தெரியுதுல்ல, அந்த போர்டு தான் 4th பெண்டு. 4th பெண்டு முடிச்சுட்டு மேலே திரும்பி போகணும். ஒரு பெண்டு போய் அதுக்கப்புறம் 5th பெண்டு போய் 6th பெண்டு போகணும். 6th பெண்டில் தான் அந்த இது இருக்குது, பத்துரா. நாங்கள் இடையில கூட சொல்லிட்டு வந்திருந்தோம், ஜாக்கி குட்டி பாப்பாலாம் கொண்டு வந்து இங்கே விட்டுட்டோம்னா இங்கே அவங்க அழகாக சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தால். இங்கே பாருங்கள் எப்படி கத்திட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கா. அவளுக்கு பேசக்கூடாது, நைட் ஆயிடுச்சுன்னா அமைதியாக தூங்கணும், அதனால் அவள் கத்திட்டுருக்குறா. இங்கே வந்து எல்லாருக்கும் பயங்கர இடுப்பு வலி, இங்கே முடியவே இல்லை. பாருங்கள் இத்தனை இடம் இருக்குது அங்கே பார்க்க வேண்டியது. ஆனால் நாங்கள் போன ஒன்று வியூ பாயிண்ட் மட்டும்தான்.
நாங்கள் போனது ஒரே ஒரு வியூ பாயிண்ட் மட்டும் தான். இதுக்கப்புறம் மேலே ஏறிட்டு எங்களால் வீடியோ எடுக்கவே முடியல என்னால். செல்ஃபி ஸ்டிக் வேறு கிடையாது, நான் வாங்கவும் இல்லை. ஆக்சுவலாக ஃபோன் கையில் தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், என்னால் முடியல. அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் வீடியோ கட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஏற ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு மேலே என்னால் செருப்பு போட்டு ஏறவும் முடியல. இவங்க 2 பேராக ஷூ போட்டிருக்காங்க, என்னால் செருப்பு போட்டு ஏற முடியல. ஹீல் செருப்பு போட்டு நான் மேலே ஏறி போய் பார்த்தா இங்கே 5th பெண்டில் வந்துச்சுங்க. இதுதான் வந்து ரோப்பிங்கு. கீழே போய் மேலே இன்னும் கீழே போயிட்டு மேலே வந்துச்சு. இது வந்து 5th பெண்டு. இதுக்கப்புறம் தான் வியூ பாயிண்ட் பார்க்க போகணும். இங்கே தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம். இங்கே கார் இருந்தது, ஆளுங்க இருந்தாங்க. மற்ற இடத்துல ஆளுங்களே இல்லை, ஆளே இல்லாத காட்டுக்குள்ளே சுற்றி திரியும் 3 பேர் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து போயிட்டு இருந்தோம். போயிட்டு கடைசியில் பார்த்தோம்னா ஓரளவுக்கு அப்பாடா வந்துருச்சுன்னு பார்த்தா மணி எத்தனை தெரியுமா? நாங்கள் போகும்போது 4:25 அங்கே டைம் போய் சேரும்போது 4:25 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அரை மணி நேரம் தான் நம்மளுக்கு டைமு. 5 o'clock கீழேங்கண்ணா தான் 5:30 போக முடியுங்கனால நிறைய ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கே பாருங்கள் தூரமாக 2 ஃபால்ஸ் தெரியுது. ஆக்சுவலாக பக்கமாகவே நிறைய ஃபால்ஸ் தெரிஞ்சது. கேரளாவோட மலையில் இருந்துட்டு ஃபால்ஸ் அதெல்லாம் வந்துட்டு இருந்தது. சூப்பராகவே இருந்துச்சுங்க. வியூ பாயிண்ட் செம்ம வியூ பாயிண்ட்டு. இதில் ஆப்போசிட்டில் ஒரு பங்களா இருந்துச்சு. ஆக்சுவலாக பங்களானா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி. அங்கே ஸ்டே பண்ண அலோவ் பண்ணுவாங்களா இல்லைன்னா தெரியல எனக்கு. அலோவ் பண்ணினாங்கன்னா அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு அட்வென்ச்சர் வந்துட்டு, அதாவது நைட்டு த்ரில்லர் பார்த்த மாதிரி சூப்பராக இருக்கும். ஏன்னா மேலே மாடியிலேருந்து பார்த்தா யானை சிறுத்தைலாம் நல்லா தெரியும். அதை வந்து ஸ்டே பண்ண விடுவாங்களான்னு தெரியல. ஏன்னா அது ஃபாரஸ்ட்டோடதுன்னு நினைக்கிறேன், ஃபாரஸ்ட் ரேஞ்சர் அந்த மாதிரி அவங்களோட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் இங்கே மேலே ஏறி போயிட்டு அதுவும் குட்டி படியில் என்னால் முடியவே இல்லை. காலெல்லாம் பயங்கர வலி எடுத்துச்சுங்க, என்னால் முடியவே இல்லை. ஏறி போயிட்டு அங்கே பாருங்கள் நிறைய இந்த பக்கம் வீடுகள்லாம் இருக்கா. இதெல்லாம் வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ணுறவங்களோட வீடுகளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரோப் பாருங்களேன், ரோப்பிங் வந்து இப்படி போயிட்டு கீழே போய் தான் திருப்பி வந்து மேலே வரும். இது இந்த இடத்துக்கே வந்து சேர்ந்துருது. அப்புறம் கீழே தான் மியூசியமு அக்யூரியம்லாம் இருக்குது. நாங்கள் அங்கெல்லாம் போவே இல்லை, ஒரே ஒரு இடத்துக்கு தான் போனோம். போயிட்டு ரிட்டன் வந்துட்டோம். ஏன்னா 5 o'clock ஆயிடுச்சு. மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு, பயங்கரமாக மழை வர ஆரம்பிச்சிச்சு. சரி இந்த மழையில் நம்ம மாட்டிட்டோன்னா கொடை எதுவுமே இல்லை, நனையிறத விட சிக்கிடுவோம் இங்கே ஒதுங்கிறதுக்கும் ஒரு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு இங்கே ஒரு ஃபேமிலி வந்து ரோப்பிங் போகிறதுக்காக நின்றுருந்தாங்க. நான் சொன்னேன்ல அந்த தூரமாக ஒரு வீடு பக்கம் பார்த்திங்களா, அதாவது. அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கீழே இறங்கிட்டோம். கீழே இறங்கும்போது 5:10 ஆயிடுச்சு. என் தம்பியோட வந்து ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான், இப்படி பந்தலூரில் பயங்கர மழை, நீ நாடுகானில் எங்கே இருக்கேன்னு கேட்டப்போ சென்ஃபுல்லில் இருக்கேன்னு சொன்னேன். சீக்கிரம் ஓடி வந்தோன்னா துப்பு அப்படியே கண் அமைக்கிற நேரத்தில் நாங்கள் ஓடி வந்துட்டோங்க. அப்படியே எப்படின்னா ஒரு பயம் இருந்துச்சு, ஐயோ ஏதாவது வந்துருமோன்ட்டு பறக்க ஓடி வந்து கடைசியாக 5:20 வந்து சேர்ந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் பட்டன் அமைச்சிட்டு போங்க. அப்போ தான்